இந்த கருணாநிதி டிவியில் பார்த்தீங்கன்னா 2 நாளாக ஒரு வீடியோ போட்டுக்கிட்டே இருக்காங்க. என்னென்னா, ஆப்பிரிக்காவில் ஸ்டாலினின் செல்வாக்குன்னு ஒரு வீடியோ போடுறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா அந்த ஆப்பிரிக்காவில் இருக்கிறவங்கெல்லாம் நீக்ரோஸ் எல்லாம் ஸ்டாலின் படத்தை வச்சுக்கிட்டு டான்ஸ் ஆடுறாங்க. இந்த அளவுக்கு செல்வாக்கு இருக்குதுன்னு போடுறாங்க கருணாநிதி டிவியில். இவங்க தமிழ்நாட்டு மக்களை மூளைச்சலவை செய்யணும், தமிழ்நாட்டு மக்களை முட்டாளாக்கணுங்கிறது தான் திராவிடம். கடைசி என்னடா அந்த ஆப்பிரிக்காவில் எப்படிடா இது ஸ்டாலின் படம் கிடைச்சது, அதை வச்சுக்கிட்டு இவன் ஏன்டா ஆடுறான், இதில் ஏதோ சதித்திட்டம் இருக்கேன்னு உள்ளே போய் பார்த்தா ஆப்பிரிக்காவில் ஒரு வெப்சைட் இருக்குது, அதாவது வலைதளம். அவன் என்ன சொல்கிறான், உங்களுக்கு பிறந்த நாளா, உங்களுக்கு திருமண நாளா, நீங்கள் இந்த வெப்சைட்டுக்கு பணம் கட்டினீங்கன்னா எங்கள் ஆப்பிரிக்காவை சேர்ந்தவர்கள் உங்கள் படத்தையும் உங்கள் மனைவி படத்தையும் உங்கள் பிறந்தநாள் யார் வருதோ அவங்க படத்தையும் வச்சுக்கிட்டு நாங்கள் டான்ஸ் ஆடி கொண்டாடுற மாதிரி வீடியோ போடுவோம், அதை நீங்கள் எல்லாத்துக்கும் அனுப்பலான்னு சொல்லிட்டாங்க. உலகம் முழுவதும் பிறந்தநாள் கொண்டாடுறவன் இதை கொண்டாடுறவன்லாம் அங்கே போய் பணத்தை கட்டிட்டு அவன் ஃபோட்டோவை வச்சுக்கிட்டு அவன் பேரை வச்சுக்கிட்டு ஆடுவாங்க. இதை போட்டுட்டு அவனுக்கு ஒரு மகிழ்ச்சி, பாரு ஆப்பிரிக்காவில் கூட நம்ம பேர் இதாச்சுன்னு சொல்லிக்குவான். இதை பார்த்தான் திமுககாரன், உடனே சதி திட்டம் போட்டான், நம்ம ஆளுகளை முட்டாளாக்கணும்டா இதை வச்சுன்னு ஸ்டாலின் ஃபோட்டோவை கொடுத்து பணத்தை கொடுத்துட்டான். பணத்தை கொடுத்தோன்னே அவன் எல்லாருக்கும் பண்ணுற மாதிரி யார் படம் கொடுக்குறாங்களோ யார் பணங்கிறா அவங்கள வச்சுட்டு ஆடுற மாதிரி ஸ்டாலின் இதை வச்சு படத்தை வச்சுக்கிட்டு ஆடுறான். அந்த வீடியோவை பாருங்க. அப்போ ஆடின உடனே இதை தூக்கி கருணாநிதி டிவியில் ஆப்பிரிக்காவிலும் ஸ்டாலின் செல்வாக்கு கொடி கட்டி பறக்கிறதுன்னு நம்மளை ஊரை ஏமாத்துறான். அப்போ இது எதுக்கு புரிஞ்சுக்கணும்னா, அந்த திராவிட மாடல் எப்படி ஊரை ஏமாத்துறான், கருணாநிதி காலத்தில் இருந்து இவங்க எப்படி இந்த ஊரை ஏமாற்றி நம்மளெல்லாம் முட்டாளாக்குகிறார்கள் அப்படிங்கிறதுக்கு இந்த வீடியோ, ஆப்பிரிக்காவின் வீடியோ ஒரு உதாரணம். அதனால் எல்லோரும் புரிஞ்சுக்கோங்க, இது ஸ்டாலின் அவங்க ஆப்பிரிக்காவில் ஒன்றும் செல்வாக்கு இல்லை, பணம் கொடுத்ததுனால ஃபோட்டோ வச்சு பண்ணுறான். நாளைக்கு நீங்களே உங்கள் பிறந்த நாள் அந்த வெப்சைட்டுக்கு கொடுத்தீங்கன்னா உங்கள் ஃபோட்டோ வச்சுக்கிட்டு ஆடுவாங்க. அப்படிங்கிறத புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள். அது ஏன்னா இது அரசியல் விழிப்புணர்வுக்காக தான் நம்ம பேசுகிறோம்.